எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. தேவாவியானவர் வசனங்களை கொண்டு கர்த்தாவே எங்களோடு பேசுகிறீர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எழுதியிருக்கிறபடி விடுதலையாக்குற சத்தியத்தை கொண்டு எங்களோடு இடைப்படுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள், கர்த்தருடைய சத்தியத்தை கேளுங்கள். வாழ்க்கையில் பெரிய மாற்றம், ஆச்சரியப்படத்தக்க மாற்றம் உண்டாவதை காண்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. தேவன் நல்லவர், நன்மையான ஈவுகளை மனிதர்களுக்கு அவர் அனுப்பி கொடுக்கிறவர். எல்லா நன்மைகளும் அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, இன்னைக்கு பொதுவாக உலகத்தில் வாழுகிற மனிதருடைய உள்ளங்கள் பாருங்க, ஞான அறிவினால் நிரப்பப்படாதபடினாலே தேவனுடைய நன்மைகளை அங்கீகரிக்கிற ஒரு மனது அவர்களுக்கு இல்லை. பாருங்க, தேவனுடைய நன்மைகளை மனிதர்கள் இன்றைக்கு ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அற்பமாய் நினைக்கிறார்கள். அவங்களுக்கு என்னன்னா, தங்களை பற்றிய ஒரு பெருமை தான் உள்ள இருக்குது. நான் பெரியவன், நான் அதை சாதிச்சிருவேன், நான் இதை சாதிச்சிருவேன், நான் சர்வ வல்லவர், நான் வெற்றி வேந்தன். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பெருமையான எண்ணம் தான் மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே கர்த்தரை அங்கீகரிக்கிற ஒரு உள்ளம் இல்லாததுனால கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பாருங்க, நன்மை செய்கிற தேவன் இருக்கிறாரு, ஆனா அநேகருடைய வாழ்க்கை பாருங்க வெறுமையா இருக்கிறது, தோல்வியா இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை விரக்தியா இருக்கிறது. மெய்யான சமாதானம் இல்லை, மெய்யான விடுதலை இல்லை, மெய்யான வெற்றி இல்லை. ஆனால் அருமையானவர்களே, தேவன் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றாயிருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. எல்லா நன்மைகளும் அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. ஆதியிலே மனிதனை உண்டாக்குறதுக்கு முன்பதாக மனுஷனுக்கு என்ன தேவை என்பதை முன்னறிந்து தேவன் எல்லாவற்றையும் மனிதனுக்காக படைத்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் மனுஷனுக்காக ஆயத்தப்படுத்தினார். கண்களுக்கு அழகான காட்சிகள் பாருங்க, காதுகளுக்கு இனிமையான சத்தங்கள், மூக்குக்கு சுகந்த வாசனைகள், மூச்சு விடுறதுக்கு காத்து, நாக்குக்கு இனிமையான பழங்கள், உணவுகள், தொட்டு மனிதன் அனுபவிப்பதற்கு இதமான நன்மைகள் எல்லாவற்றையும் மனிதனுக்காக தேவன் ஏற்கனவே படைத்து, எல்லாவற்றையும் படைத்து அவனுக்காக முடித்துவிட்டு கடைசியாக மனிதனை தேவன் படைத்தார். கடைசியாக படைச்சதுனால மனுஷன் கடைசின்னு அர்த்தம் கிடையாது. மனுஷன்தான் தேவனுடைய பார்வையிலே முதன்மையானவன். ஆகவே அவனுக்காக எல்லாவற்றையும் படைத்து விட்டு பாருங்க, தேவன் இறுதியிலே மனிதனை படைத்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு தேவன் எதையுமே படைக்கவில்லை, எல்லாவற்றையுமே ஏற்கனவே படைத்திருந்தார், படைச்சு முடிச்சிட்டாரு. ஆதாம் படைக்கப்பட்ட பிறகு கடவுள்கிட்ட ஆண்டவரே பசிக்குது, சாப்பாடு இல்லையே அப்படின்னு சொல்லி அழுதான். தேவன் ஆதாமே சாரி மறந்துட்டேன்ப்பா, இப்போ மரங்களையும் பழத்தையும் சிருஷ்டித்து கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லலை. பாருங்க, எல்லா பழங்களும் ஏற்கனவே மனிதன் அனுபவிப்பதற்காக
சிருஷ்டிக்கப்பட்டிருந்தது. எல்லாவற்றையும் சாப்பிட்டுட்டு மனுஷன் தேங்க்யூ லார்ட் என்று சொல்வதற்காக தேவன் எதிர்பார்த்தார். மனுஷன் எல்லா நன்மைகளையும் அனுபவித்து தேவனை மகிமைப்படுத்துவது அவருடைய சித்தமாக இருந்தது. ஆனால் நடந்தது என்னன்னா பாருங்க, தேவனுக்கு விரோதியாகிய பிசாசுக்கு செவி கொடுத்து பாவம் செய்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் மனுஷன் இழந்து போனான். மனுஷனுடைய வாழ்க்கை வெறுமையாக மாறிவிட்டது. பாருங்க, அவனுடைய உள்ளம் வெற்றிடமாக மாறிவிட்டது. தேவன் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிந்து போய்விட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு இழந்து போன எல்லா நன்மைகளையும் இழந்து போன அந்த வாழ்க்கையை மறுபடியுமாக நல்ல வாழ்க்கையாக மாற்றும்படி, இழந்து போன எல்லா நன்மைகளையும் மனுஷனுக்கு மீட்டு கொடுக்கும்படி தேவனே இயேசுங்கிற பெயரில் இந்த உலகத்திலே வந்தார். கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார். மனுஷனுடைய பாவத்துக்கு முடிவு கட்டினார். அருமையானவர்களே, எல்லா பாடுகளையும் மனுஷனுக்காக பட்டு தீர்த்து எல்லா நன்மைகளையும் சவதரித்து இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு. இன்றைக்கு தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வது, அதை அனுபவிப்பது என்பது மனிதனுக்கு எளிதான ஒரு காரியம். வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. மனுஷன் தலையில தொங்க வேண்டியதில்லை, கால் கெடுக்க எங்கேயும் போக வேண்டியதில்லை, சரீரத்தை வருத்த வேண்டியதில்லை, எந்த பாடும் பட வேண்டியதில்லை. இருந்த இடத்திலே இருந்து கொண்டு இயேசுவே என்ற ஆண்டவர் என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுத்தால் தேவனுடைய அத்தனை நன்மைகளும் மனுஷனுக்கு சொந்தமாக மாறுகிறது என்று சத்திய வேதம் சொல்கிறது. ஆகவே தேவனுடைய நன்மைகள் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் நீர் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் மனதிலே இளைப்பாறுதல் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடன் கூடிய விண்ணப்பத்துடன் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். ஏன் கவலைப்பட வேண்டாம்? ஏன்னா நம்மை விசாரிக்கிற தேவன் இருக்கிறாரு. நம்ம பிரச்சனை அவருடைய பிரச்சனை. அருமையானவர்களே, இந்த பிரச்சனைகளை அவர் கையாண்டு நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே பாருங்க, அவர் இடைப்பட்டு நமக்கு வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே பாருங்க, இன்னைக்கு எதுக்கும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனதிலே தேவனுடைய பிள்ளைகள் இளைப்பாறுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய வாழ்க்கையின் எல்கை எங்கும் அருமையானவர்களே சமாதானம் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் சமாதானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயாவுக்கு போவோம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை எப்படி காத்துக்கொள்ளுவீர்? பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் போடல, என்ன போட்டிருக்குது? பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பாருங்க, பூரண சமாதானம் என்கிற அந்த வார்த்தைக்கு எபிரேய பாஷையிலே அருமையா ஷாலோம் ஷாலோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஷாலோம் ஷாலோம் என்று அந்த சமாதானம் சமாதானம் என்கிற அந்த வார்த்தை 2 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, பூரண சமாதானம், எங்கும் சமாதானம், இவைகளை பாருங்க கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, சமாதானமற்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, வீட்டுக்கு வீடு சண்டை, ஊருக்கு ஊர் சண்டை, நாட்டுக்கு நாடு சண்டை. அருமையானவர்கள், இப்படிதான் உலகம் போய்கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, குடும்பங்கள் மத்தியிலே, உறவினர்கள் மத்தியிலே, வேலை பார்க்குற இடத்துல, இன்னும் சொல்லப்போனா தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் மத்தியில கூட அருமையானவர்களே ஒரே போராட்டமா இருக்குது. சமாதானம் இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது. இதன் மத்தியில ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பூரண சமாதானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே அவருடைய சமாதானத்தையே நமக்கு தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. திருப்புங்க, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை.
உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு என்ன அருமையா சொல்றாரு பாருங்க, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிறது யாருடைய சமாதானம்? சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் சமாதானம். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் இயேசு கொடுத்த சமாதானத்தை உடையவனாயிருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் இயேசு கொடுத்த சமாதானத்தை உடையவனாயிருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் இயேசுவின் சமாதானத்தை உடையவனாயிருக்கிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் பாருங்க நாம. கர்த்தர் அவருடைய சமாதானத்தையே நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. அப்ப இயேசுவின் சமாதானத்தினாலே அருமையானவர்களே, உள்ளத்திலே மாத்திரமல்ல மனதிலேயும் நாம் நிறைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய மனதும் தேவ சமாதானத்தினாலே இளைப்பாறுதலினாலே நிறைந்திருப்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. இப்போ அந்த மனதிலே தேவ சமாதானத்தை நம் உடையவர்களாக இருப்பதற்கு கர்த்தர் ஏசாயா 26:3 சொல்லும் போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். பாருங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். பாருங்க, உறுதியாய் கர்த்தரை பிடிச்சுக்கணுமா? அழகவனிங்க, கர்த்தர் ஒரு மாம்ச சரீரத்தில் இருந்தார்னா நாம் இந்த கையை வச்சு உறுதியாக பிடிச்சிக்கலாம் இல்லையா? நான் பாருங்க, சின்ன பையனாக இருந்தபோது இந்த மூணார் மலைப்பகுதியில் வளர்ந்தேன். பாருங்க, அங்கே அந்த காலத்தில் எங்கே போனாலும் நடந்து தான் போனோம். இன்னைக்கு காலங்கள் மாறிவிட்டது, வசதி வாய்ப்புகள் பெருகி விட்டது. எல்லாம் 2 வீலரும் 4 வீலரும் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் நான் வளர்ந்த நாட்களில் சைக்கிள் வச்சுருந்தாருன்னா அந்த ஆள் பெரிய பணக்காரரு. பாருங்க, நான் +2 படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் வாங்கிட்டேன். பாருங்க, அதை பார்க்கறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் கூடிடுச்சு. சைக்கிள் வச்சிருக்கிற ஆட்கள் ரொம்ப பணக்காரர்கள் என்று கருதப்பட்ட நாட்கள். நாங்கள் அங்கே மலையில் எங்கே போனாலும் நடந்து தான் போனோம். சில இடங்களில் ஏறணும், சில இடங்களில் இறங்கணும். அது மலைப்பகுதிகள் பாருங்க, நல்ல மழை பெய்யும் அடிக்கடி. அதனால இந்த ஒத்தடி பாதையெல்லாம் நடக்கிறதுக்கு பாருங்க ரொம்ப கஷ்டம், வலிக்கிறோம் பயங்கரமா. அந்த மாதிரி நேரங்களில் போகும்போது எங்கள் அப்பா சொல்லுவார், அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். அவர் என் கையை கொடுத்து, இந்தா என் கையை பிடிச்சிக்கோ அப்படிம்பாரு. நான் கையை நல்லா இறுக பிடிச்சிக்கிறேன் பாருங்க. இறுக பிடிச்சிட்டு அப்படி இறங்கி வரும்போது சில நேரங்களில் வழுகுனா கூட கையை பிடிச்சி தொங்கிடுவேன், சகதியில் விட மாட்டேன். யோசித்து பார்க்குறேன் நான், தேவன் அப்படிப்பட்ட ஒரு மாம்ச சரீரத்தை உடைய அப்பாவா இருந்தாருன்னா பிடிச்சி தொங்கிடலாம், அவரை இறுக பிடிச்சிக்கலாம் இல்லையா? ஆனால் பைபிளில் போட்டிருக்குது, தேவன் ஆவியா இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, தேவன் ஆவியா இருக்கிறார். இந்த ஆவியா இருக்கிற தேவனை எப்படி இறுக பிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருமையானவர்களே, ஆவியா இருக்கிற தேவனை இறுக பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. என்ன வழி தெரியுமா? ஆவியா இருக்கிற தேவன் வார்த்தையா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. திருப்போம் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. பாருங்க, தேவன் வார்த்தையா இருக்கிறாரு. 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய பேர் என்னங்க? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா. அவருடைய பெயர் இயேசு. பாருங்க, இயேசு அருமையானவர்களே இன்றைக்கு வார்த்தையாக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த இயேசுவை அருமையானவர்களே, அந்த வார்த்தையை நாம் பற்றி கொள்ளும் போது தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுகிறோம். அந்த வார்த்தையை மனதிலே பற்றி கொள்ளும் போது தேவனை நாம் உறுதியாக பற்றி கொள்ளுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க,
இடபிள்யூ கென்யான் என்கிற ஒரு பிரசங்கியார் அவர் சொன்னாரு, டேக் காட் அட் இஸ் வேர்ட். கர்த்தரை அவருடைய வார்த்தையிலே பிடியுங்கள். வார்த்தையை அன்றி அருமையானவர்களே கர்த்தரை பிடிக்கிறது கஷ்டம். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் என்று சொல்லும்போது, கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை எப்படி காத்துக்கொள்ளுவீர்? பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். பாருங்க, நிறைய ஊழியக்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய ஊழியக்காரங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, 7 நாள் உபவாசம் போடு, 7 நாள் உபவாசம் போடு, கண் விழிப்பு ஜெபத்தில் கண்ணீரோடு கலந்து கொள், அப்பொழுது கர்த்தர் உன் உபவாசத்தை பார்த்து உன் கண்ணீரை பார்த்து ஏதாவது உனக்கு செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அப்படி பிரசங்கம் பண்றாங்க பாருங்க. உன் உபவாசத்தை பார்த்து உன்னுடைய உபாதைகளை பார்த்து கர்த்தர் ஏதாவது உனக்கு செய்வார். அருமையானவர்களே, இன்னும் சிலர் ரொம்ப ஆழமா போயிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? தண்ணி குடிக்காம உபவாசம் இருங்க, எச்சி ஒழுங்காம உபவாசம் இருங்க. ஒருவேளை ரொம்ப பசியில காப்பி ஏதாவது குடிக்கணும்னு தோணுச்சுன்னா காப்பியில பால் ஊத்தாம குடிங்க, கடுங்காப்பி உபவாசம் இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் பெரிய பாஸ்டர் அருமையா கேட்பாரு, இது கிறிஸ்தவ போதனையா அல்லது நாட்டு வைத்தியமா? அருமையானவர்களே, நிறைய ஊழியக்காரங்க வசனத்தை விட்டுட்டு அவங்க நாட்டு வைத்தியத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வார்த்தைக்குள்ளதான் எல்லா ஆறுதலும் இருக்கிறது, வார்த்தைக்குள்ளதான் எல்லா பலனும் இருக்கிறது, வார்த்தைக்குள்ளதான் எல்லா விடுதலையும் இருக்கிறது, வார்த்தைக்குள்ளதான் எல்லா மகிமையும் இருக்கிறது, வார்த்தைக்குள்ளதான் எல்லா வெற்றியும் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, வார்த்தை தேவனாக இருக்கிறது. வார்த்தையை பிடிச்சுக்கிட்டா அருமையானவர்களே எல்லா விதமான சமாதானத்தை என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். பூரண சமாதானத்தை நாம் அனுபவிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, உபவாசம் இருக்க முடியும்னா இருங்க, முடியலன்னா விடுங்க. கர்த்தர் உங்களை கட்டாயப்படுத்த போறது கிடையாது. ஆனா உபவாசம் இருக்கிறீங்களோ இல்லையோ, தேவனுடைய வார்த்தையை இருக பற்றிக் கொள்ளுங்கள். வார்த்தையை மனதிலே இருக பற்றிக் கொள்ளுங்கள். அப்பொழுது பாருங்க, எங்கும் சமாதானம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் திருப்புங்க, சங்கீதம் 119 92 பாருங்க. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். பாருங்க, சங்கீதக்காரன் அவனுக்கு நிறைய துக்கங்கள் வந்தது என்று அவன் சொல்லுகிறான். அவன் சொல்றான், காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். விடமாட்டேங்கிறானுங்க. நல்லா இருந்தா அவ்வளோ பொறாமப்படுகிறானுங்க, ஆசீர்வாதமா இருந்தா அவனுக்கு வயிறு எரியுது. எதையாவது சில பிரச்சனைகளை என்ன செய்யறான்? கொண்டு வர்றான். பிரச்சனைகள் மேல் பிரச்சனை, போராட்டத்தின் மேல போராட்டம், துக்கத்தின் மேல துக்கம். பாருங்க, அவன் பாருங்க, தாவீது ஒன்றும் படிக்காதவன் கர்த்தரை விசுவாசிச்சு பெரிய ஆள் ஆயிட்டான். விடுவானுங்களா? பாருங்க, இவன் எப்படி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓரளவு வாழ்க்கையில முன்னேறிக்கிறோம், ஒன்றும் படிக்காதப்ப இவ்வளவு தூரம் நினைச்சிட்டான், மேலே வந்துட்டான், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி. அருமையானவர்களே, நிறைய மனிதர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்று அவனே சொல்லுகிறான். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் தலைமயிரும் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு போராட்டங்கள் அவனுக்கு இருந்தது. அது மத்தியில அருமையானவர்கள் அவன் சொல்லுகிறான், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். பாருங்க, உம்முடைய வேதத்தை நான் நினைச்சிருக்கிறேன், மனசுல வச்சிருக்கிறேன். பிரபுக்களும் எனக்கு எதிராக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள், நானும் உம்முடைய கற்பனைகளை தியானிக்கிறேன் என்று சொல்லுகிறான். கவனிங்க, தேவனுடைய வார்த்தைகளை மனசுல வைத்திருந்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆகவே
வாழ்க்கையில ஒரு பெரிய இளைப்பாறுதல் இருந்தது. அவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலும் நல்லா தூங்குனான், நல்ல சமாதானத்தோட இருந்தான். தேவனுடைய வார்த்தை அவனுடைய மனதையும் அவனுடைய உள்ளத்தையும் அவனுடைய வாழ்க்கையையும் சமாதானத்தினாலே காத்து கொண்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைக்குள்ள அபார வல்லமை இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அவ்வளவு வல்லமை அவருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தெய்வீக சமாதானம் எல்லாம் எங்க இருக்கும். சமாதானமற்ற உலகத்துல நீங்க சமாதானம் உள்ளவர்களாக வாழ முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, திருப்பவும் சங்கீதம் 119 165. சங்கீதம் 119 165 சொல்றான் பாருங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. பாருங்க, இடரல் இல்லாத சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அருமையானவர்களே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் இடறி போறதுக்கு காரணம் என்னன்னா, பாருங்க, இதையும் அதையும் பார்க்குறாங்க, அவங்களையும் இவங்களையும் பார்க்குறாங்க, ஆனா தேவனுடைய வார்த்தையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் நிறைய பேருடைய இடரலுக்கு காரணமாக இருக்கிறது. அருமையானவர்களே, யாரும் நம்முடைய மாதிரி கிடையாது, யாரையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, எதையும் பெருசா நம்ம நினைக்க வேண்டியது அவசியம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா, தேவனுடைய வார்த்தையை உயர்ந்த இடத்துல வைத்திருந்தோம்னா வாழ்க்கையில மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும், இடரலே இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இடறி போக வேண்டிய அவசியமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாஸ்டரை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, மூப்பர்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அருமையானவர்களே, யாராவது ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா அவங்கள பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசுவை பார்க்கிற ஒரு பார்வை, தேவனுடைய வார்த்தையை பார்க்கிற ஒரு பார்வை இருந்துச்சுன்னா நீங்க சமாதானம் உள்ளவர்களாய் இருப்பது மட்டுமல்ல, இடரல் இல்லாதவர்களாய் இருக்கிறது மட்டுமல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உயர்கிறவர்களாய் முன்னேறுகிறவர்களாய் இருப்பீர்கள். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ஆகவே உங்களுடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட சமாதானம் உண்டு? சத்தமா சொல்லுங்க. மிகுந்த சமாதானம், கிரேட் பீஸ். பாருங்க, மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எதுக்கு நாம சமாதானம் இல்லாம இந்த உலகத்துல வாழணும்? எதுக்கு கவலைகள்னால நிறைஞ்சிருக்கணும்? எதுக்கு பாருங்க மன போராட்டத்திலையும் பிரயாசத்திலையும் நாம வாழணும்? அவசியமே இல்லையே. ஒரு ப்ரொவிஷனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. வார்த்தையை மனதில் வச்சுட்டா பாருங்க, வார்த்தையை கவனிக்கிறவர்களாய், வார்த்தையை சிந்திக்கிறவர்களாய், வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய், வார்த்தையை பேசுகிறவர்களாய் இருந்தோமானால் நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. மிகுந்த சமாதானத்துல நம்ம வாழும்படி அவருடைய வார்த்தையை தேவன் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்குள்ள அருமையான அவ்வளவு வல்லமை இருக்கிறது. திருப்பவும் எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது அருமையானவர்கள் ஜீவனும் வல்லமையானதாய் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தை வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தை வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தை வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கிறது. எப்படிப்பட்ட வல்லமைன்னா, முதலாவதாக தேவனுடைய வார்த்தை செத்த ஆவியை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. மனுஷன் பாவத்து நிமித்தமாக அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் அவன் மறுத்து கிடக்கிறான். அவனுடைய ஆவி செத்து கிடக்கிறது. ஆவியிலே மனுஷன் தேவனை விட்டு என்ன செய்யறான்? பிரிஞ்சு கிடக்கிறான். பாருங்க, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆவியிலே செத்து போய் தான் கிடந்தோம். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் யாரோ ஒருவர் மூலமாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தேவனுடைய வார்த்தை நம்முடைய காதுகளிலே விழுந்தது. தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்தோம். விசுவாசித்ததுனால அருமையான செத்து கிடந்த நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. பாருங்க, செத்து கிடந்த நம்முடைய ஆவிக்குள்ளே தேவ ஜீவன் வந்தது. கர்த்தருடைய வசனமோ ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. பாருங்க, வசனத்துக்குள்ளே இருந்த அந்த தேவ ஜீவன் நமக்குள்ளே வந்தபடினால செத்து கிடந்த நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம்.
பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அவங்க வந்து ஆவியிலே செத்தவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தேவ ஜீவனை உள்ளத்திலே உடையவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பித்திருக்கிறது. 1 பேதுரு புஸ்தகத்துக்கு போங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறந்தீர்களே, ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. பாருங்க, நான் வந்து மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நமக்குள்ளே தேவ ஜீவன் வந்திருக்கிறது. பாருங்க, இந்த தேவ ஜீவன் அருமையானவர்களே, இது ஆச்சரியமான ஒன்று. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. வெளியே பார்த்தா தெரியல, ஆனா உள்ள பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே அருமையானவர்களே ஜீவன் வந்திருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே தேவன் வந்திருக்கிறாரு, ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே தேவன் இல்லை. பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே தேவனை பற்றிய அறிவு என்கிற வெளிச்சம் வந்திருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே அறிவீனம் என்கிற இருட்டு தான் இருக்குது. அருமையானவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து பரலோகத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணுகிறார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் நரகத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணுகிறார்கள். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தது எதுங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அருமையானவர்களே மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறது. நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறது. நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், மறுபடியும் பிறந்தவர்களா இருக்கிறோம். அருமையானவர்களே, புது சிருஷ்டிகளாய் நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, தேவ ஜீவனை நாம் இன்றைக்கு உடையவர்களாக இருக்கிறோம். இந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தது தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தை செத்த ஆவியை உயிர்ப்பிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தை அருமையானவர்களே சரீரங்களை குணமாக்குகிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அதுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது, குணமாக்கக்கூடிய வல்லமை இருக்குது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய சரீரங்களை குணமாக்குகிற மருந்தா இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, குணப்படுத்தக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்கிறது. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்வோம், தேவனுடைய வார்த்தை என் உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தை என் உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தை என் உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, தேவனுடைய வார்த்தை நம்மை குணமாக்குகிற மருந்தா இருக்கிறது. ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி சிந்தித்து அதன்படி பேசி வார்த்தையின்படி வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் வியாதி நிறைந்த இந்த உலகத்தில் ஆரோக்கியமா இருப்பார்கள், கேரண்டி. பாருங்க, உலகத்தில் வியாதி இருக்கலாம், ஆனா வார்த்தையை பற்றி கொண்டவர்கள், வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் நல்ல ஆரோக்கியமுடையவர்களாக இருப்பார்கள். நிச்சயமா சுகம்தான் அவருடைய பங்காக இருக்கும். ஏனென்றால் வார்த்தைக்குள்ளே அருமையால் குணமாக்குகிற அற்புத வல்லமை இருக்கிறது. திருப்பவும் சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். தேவன் அவருடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். டாக்டர் வந்து மாத்திரையை கொடுத்து மக்களை குணமாக்குகிறாரு, ஆனா தேவன் வார்த்தையை கொடுத்து மக்களை என்ன செய்யறாரு? குணமாக்குகிறாரு. பெரிய டாக்டர் இயேசு. அல்லேலூயா. பாருங்க, வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தால் அருமையானவர்களே சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14.
7 இருந்து அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அதாவது பவுலும் பர்னபாவும் பாருங்க லீஸ்திரா என்கிற பட்டணத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 8வது வசனம், லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். சுவிசேஷம் என்பது என்ன? இயேசுவை பற்றிய நற்செய்தி இல்லையா? இயேசுவை பற்றிய நற்செய்திக்குள்ள என்ன இருக்குது? அதுக்குள்ள அருமையானவர்களே, பாவ மன்னிப்பு மட்டும் இல்லை. சிலர் அப்படி சொல்றாங்க, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது, பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்றாங்க. இல்லை, அந்த இயேசுவின் சுவிசேஷத்துக்குள்ள பாவ மன்னிப்பு மட்டும் இல்லை, தேவ ஜீவன் மட்டும் இல்லை, பரலோகத்துக்கு போகிற அந்த ஸ்லாக்கியம் மட்டும் இல்லை. அருமையானவர்களே, இயேசுவின் சுவிசேஷத்துக்குள்ள ஆரோக்கியமும் இருக்கிறது, ஐஸ்வர்யமும் இருக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் இயேசுவின் சுவிசேஷத்துக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, அப்ப நான் நினைக்கிறேன் பவுல் அங்க லீஸ்திராவில் பேசும்போது, சுவிசேஷத்தை பேசும்போது சுகத்தை பற்றி பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்து தீர்த்தார், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இதுதான் கர்த்தருடைய சுவிசேஷம். பாருங்க, அந்த சுவிசேஷத்தினுடைய இந்த சுகம் என்கிற அந்த பகுதியை பவுல் அங்க பிரசங்கித்திருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஆகவே லீஸ்திரால ஒருத்தன் பாருங்க, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை என்ன செஞ்சுட்டு இருந்தான்? கேட்டுக்கொண்டிருந்தான். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது எவ்வளவு முக்கியம். கேட்டுக்கொண்டிருந்தான், கேட்டுக்கிட்டே இருக்கிறான். வசனம் உள்ள போயிட்டே இருக்குது. உள்ள போன மாத்திரத்துல, வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து கொண்ட மாத்திரத்துல சுகத்துக்கு ஏதுவான விசுவாசம் அவனுக்குள்ளே வந்தது. அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்றேன்னு போட்டிருக்குது, சரியான மொழிபெயர்ப்பு. சுகத்துக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் போதே இன்னைக்கும் அற்புதம் நடந்துரும். ஆமேன். பாருங்க, கட்டி மறைஞ்சிருங்க. பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு அம்மா வந்திருந்தாங்க, சர்ச்சில் இருந்தாங்க. இப்போ அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க பெரிய பாஸ்டர் சுகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கட்டி மறைஞ்சிருச்சான். அவங்க சர்ச்சு முடிஞ்சிட்டு போய் பாருங்க, லெட்டர் எழுதி போட்டிருந்தாங்க பாஸ்டருக்கு. மறுவாரம் பாஸ்டர் அதை சர்ச்சில் வாசித்து காமிச்சாரு. கவனிங்க, ஐயா நீங்கள் சுகத்தை பற்றி பேசிகிட்டே இருந்தீங்க, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு கேன்சர் கட்டி என் சரீரத்தில் இருந்து கேன்சர் கட்டி மறைஞ்சு போயிடுச்சியா, நான் நல்லா சுகமாக இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நல்லா சுகமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் சுகமளிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, பவுலும் பர்னபாவும் இப்படி ஒரு அற்புதத்தை நடத்தின மாத்திரத்தில் அங்கே ஊரில் இருக்கிறவங்களாம் இவங்க தான் கடவுள்னு சொல்லி நினச்சி இவங்களுக்கு மாலை போடுறதுக்கு மாலையை வாங்கிட்டு வந்துட்டானுங்க. பர்னபாவை யூபித்தார்னு சொல்லி அவங்க கடவுள் பேர், பவுலை மெர்க்குரின்னு சொல்லி பேர் வச்சு அவங்களுக்கு மாலையை போடுறதுக்கு வந்துட்டாங்க. பவுல் சொன்னார், இல்லை நாங்கள் சாதாரண உங்களை மாதிரி ஆட்கள் தான் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, பவுலும் பர்னபாவும் அவனும் சுகமாக்கலங்க. யார் சுகமாக்குனாரு? தேவன் தான் சுகமாக்குனாரு. எப்படி சுகமாக்குனாரு? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை குணமாக்குகிற மருந்தா இருக்கிறது.
தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தால், தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டே இருந்தால், தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருந்தால் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் நீங்கி போயிடும். சரீரம் நல்ல ஆரோக்கியமுள்ள சரீரமாக மாறும். நான் சொல்லுகிறேன், ஜீவ வார்த்தை ஆலயம் ஒரு ஆரோக்கியத்தின் சபை. ஏன்னா இங்க ஆரோக்கியத்தின் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறோம். இங்க வந்தீங்கன்னா, வார்த்தைகளை கேட்டீங்கன்னா வியாதிகள் மறையும். கர்த்தர் வியாதியை நீக்கி உங்களை சுகமாக்குறவராய் இருக்கிறார். வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குறவராய் இருக்கிறார். பாருங்க, எப்படிங்க வசனத்தை அனுப்பினோடனே சுகமாயிருமா அப்படின்னு சொல்லி கேட்கவே கூடாது. நம்ம அருமையானவர்களே, தேவன் சர்வ வல்லவர், எதையும் செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார். அவற்றை போய் குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது. கருப்பு மாடு பச்சை புல்ல சாப்பிட்டுட்டு வெள்ளை பாலை கொடுக்குது, மஞ்ச வெண்ணெயை கொடுக்குது இல்லையா? மக்கள் ஏன்னு கேட்கறதே கிடையாது. பாலை குடிச்சிட்டு வெண்ணெயை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இல்ல இல்ல, கருப்பு மாடு எப்படி வெள்ளைப்பாலை கொடுக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிடாம பாலையே குடிக்க மாட்டேன்னு யாராவது சொல்றாங்களா? அப்படி சொன்னார்னா அவர் பாலையும் குடிக்க போறது இல்லை, வெண்ணையும் சாப்பிட போறது இல்லை. கவனிங்க, கர்த்தருடைய காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. மனுஷனுடைய பட்டாணிக்கல்ல மூளைக்கு அது எட்ட மாட்டேங்குது. ஆவியிலே நாம் கர்த்தரை என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். அதான் பில்லி கிரஹாம் அருமையா சொன்னாரு. யோனாவை மீன் விழுங்கிச்சுனாலும் நான் விசுவாசிக்கிறேன். யோனா மீனை விழுங்கிட்டான்னு சொன்னாலும், பைபிள் சொன்னாலும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லிட்டாருன்னா நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தை உன்னை சொல்லுமானாலும் நான் அதை அப்படியே என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். பாருங்க, விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்குகிறாரா, நான் அதை நம்புகிறேன். கர்த்தருடைய வசனம் என் உடம்புக்கெல்லாம் மருந்தா இருக்குதுன்னு கர்த்தர் சொல்லுகிறாரா, நான் அதை நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை மனதிலே வைக்கிறேன், உள்ளத்திலே வைக்கிறேன், வாயிலே வைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்கிறேன் சொல்லும்போது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்ல சுகதேகிகளா இருப்பீர்கள். ஆமென். பாருங்க, ஒருத்தர் புது கார் வாங்குறதுக்கு போறாரு. புது காரை டெலிவரி எடுக்கிறதுக்காக போறாரு. அங்கே போனால் காரை நல்லா கழுவி தொடச்சி ரிப்பன் கட்டி வச்சிருக்கிறாங்க. இவர்கிட்ட சாவியை கொடுத்து காரை ஓட்டிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அங்கே நின்றுக்கிட்டு காரில் என்ன தொழில்நுட்பம் இருக்கிறது, கார் எப்படி ஓடும், எல்லாத்தையும் ஒன்று விடாமல் தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் காரை ஓட்டுவேன்னு சொன்னால், இவர் காரை பார்த்துட்டு வீட்டுக்கு வர வேண்டியதுதான். இவர் கார் ஓட்ட போகிறதே கிடையாது. கார் எப்படி ஓடணும்னு யாருக்கு பாருங்க, நிறைய 90% ஆஃப் த பீப்புளுக்கு தெரியாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், வீல் ஓடுது, கியரை போடணும்னு சொல்லி, அவ்வளோதான். ஆனால் உள்ள ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கிறாங்க கண்டுபிடிச்சவங்க. அருமையானவர்களே, வாங்குறவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படியே நம்பி ஸ்டார்ட் பண்ணி என்ன செய்கிறாங்க, ஓட்டிட்டு வர்றாங்க. கார் ஆசீர்வாதமாக பயன்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலே நம்ம காரியங்களை நம்புகிறோம்னா தேவனுடைய காரியங்களை எவ்வளோ ஆழமாய் நம்ம நம்ப வேண்டியது இருக்கிறது. கர்த்தர் அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலே நம்முடைய சரீரங்களை சுகமாக்குகிறார். ஆகவே பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை ஆமென் சொல்லி என்ன செய்யணுமா, ஏற்றுக்கொள்ளணுமா. திருப்புங்க 2 கொரிந்தியன் புஸ்தகம் 1 அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. பாருங்க, இதை ஒரு பிரசங்கியாரு இப்படி சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு ஆம் என்று சொல்லிவிட்டார். இப்போ அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அப்ப அந்த வார்த்தை அப்படியே பலிக்கும். பாருங்க, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு ஆம் என்று சொல்லிவிட்டார்.
அவரை விசுவாசிக்கிறவர்கள், அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்ன செய்யணுமா? ஆமென் என்று சொல்லணுமா? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், ஆம் என்று தேவன் சொல்லிட்டாரு. நாம என்ன சொல்லணுங்க? இயேசுவின் காயங்களால் சுகமானீர்கள், ஆம் என்று தேவன் சொல்லிட்டார். நாம என்ன சொல்லணுங்க? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார், ஆம் என்று தேவன் சொல்லிட்டார். நாம என்ன சொல்லணும்? கர்த்தரின் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று ஆம் என்று சொல்லிட்டாரு. நாம என்ன சொல்லணும்? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பெரிய ஆமேன் போட பழகணும். அல்லேலூயா. ஆமேன் 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 ஆமேன்னு சொல்லிட்டோம்னா கர்த்தர் சொல்றாரு, அப்படியே கடவுது. கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நமக்கு என்ன செய்யும்? பலிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா குணமாக்கும் வல்லமை வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே அருமையானவர்களே மனதின் எண்ணங்களை சீர்படுத்தி மனதுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய வல்லமையும் இருக்கிறது. அற்புதமான கமோடிட்டி, அற்புதமான ஒரு பொருள் தேவனுடைய வார்த்தை. அருமையானவர்களே, இதைத்தான் இயேசு சொன்னார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆத்மாவிலே இளைப்பாறுதல் உண்டாகாது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அப்ப இயேசு நமக்கு எதை வச்சு கற்றுக் கொடுக்கிறாரு? அவருடைய வார்த்தைகளை வைத்து கற்றுக் கொடுக்கிறார். வசனங்களை சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் இயேசுனுடைய வாடிக்கை. வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அவரே சொல்றாரு, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். பாருங்க, தேவனால் அனுப்பப்பட்டவர் வீடு வீடா போய் தகடு எடுக்கிறாருன்னு போடல. இன்னைக்கு தகடு எடுக்கிறது அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிடுறாங்க. உங்க குடும்பத்தில் ஒரு செய்வனை வச்சிருக்கிறாங்க, உங்க குடும்பத்தில் உங்க வீட்டுக்குள்ள ஒரு தகடு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, மக்களை அப்படியே வயப்படுத்தி இன்னைக்கு ஊழியக்காரங்க பாருங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவையே கிடையாது. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை சொன்னா தகடெல்லாம் தவிடுபடி ஆயிரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக தகடெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நத்திங். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஒருவேளை தகடு இருந்துட்டு போட்டோம், ஆனா அது ஒரு வேலையும் செய்யாது. வார்த்தை தான் வேலை செய்யும், அற்புதம் தான் நடக்கும், நன்மைகள் தான் உண்டாகும். அருமையானவர்கள், தீமைகள் வரவே வராது. எப்பன்னா தேவனுடைய வார்த்தைகளை நாம் பற்றி கொள்ளும் போது. கவனிங்க, தேவனுடைய வார்த்தை மனதிலே ஒரு பெரிய இளைப்பாறுதலை, சமாதானத்தை நமக்கு கொண்டு வருகிறது. இதுக்கு சரியான உதாரணம், அந்த பெத்தானியா ஊர்ல 2 சகோதரிகள் இருந்தாங்க இல்லையா, மார்த்தாள் மரியாள். அவங்க சரியான உதாரணம் பாருங்க. 2 பேரும் ஒரே தாய் வயிற்றுல பிறந்திருக்கிறாங்க, 2 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒருத்தி ஒரு மாதிரி இருக்கிறா, அடுத்தவ வேற மாதிரி இருக்கிறா. அக்கா ஒரு மாதிரி இருக்கிறா, தங்கச்சி வேற மாதிரி இருக்கிறா. பாருங்க, அக்கா வார்த்தையை விட்டுட்டு பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து கவலைப்பட்டு கலங்குகிறாள். தங்கச்சி இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு நிம்மதியா இருக்கிறார். நீங்க எந்த கோஷ்டிங்க? இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு நிம்மதியா இருக்கும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? அழைத்திருக்கிறாரு. இயேசும் மார்த்தாளை பார்த்து சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது என்னது? ஒன்றே. தேவையானது 10 கிடையாது, தேவையானது 100 கிடையாது, தேவையானது ஒன்றே. அருமையானவர்களே, அந்த ஒன்றுக்குள்ள இருந்துதான் எல்லா நன்மைகளும் வருகிறது. அது என்னன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கிற மனது, தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிற உள்ளம். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பாருங்க, சாய்ஸ் நமக்கு முன்னாடி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம்? தேவனுடைய வார்த்தையை அருமையானவர்களை தேவ ஆவியானவர் வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, நீயும் உன் பிள்ளைகளும் வாழ்ந்து பிழைத்திருக்கும்படி, நீயும் உன் பிள்ளைகளும் வாழ்ந்து சமாதானமா இருக்கும்படி வார்த்தையை தெரிந்து கொள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிம்மதியா வாழலாம். அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற வல்லமை எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யும். உலகம் முழுவதும்
அருமையானவர்களே, வார்த்தையை தெரிந்து கொள்ளவில்லை இல்லையா? உலகத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன? தேவன் இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை. ஆகவே பாருங்க, பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டாங்க, போராட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்கிறது, தோற்று போகிற வாழ்க்கையாய் இருக்கிறது மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனால் வார்த்தையை தெரிந்து கொள்வோமானால் எல்லா தோல்விகளும் மறையும், எல்லா பிரச்சனைகளும் மாறும், இளைப்பாறுதல் உண்டாகும், நிம்மதி உண்டாகும், சமாதானம் உண்டாகும். இருக்கிறீங்களா? பாருங்க, வார்த்தை நமக்கு தேவ சமாதானத்தை பெருக செய்கிறதாக இருக்கிறது. திருப்போம் எபிரேயர் புஸ்தகம், எபிரேயர் 10:16. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை உரைக்கிறார். கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளுக்கு கர்த்தர் செய்கிற நன்மையை பற்றி இங்கே ஆவியானவர் சொல்லும்போது என்ன செய்கிறாராம்? அவருடைய பிரமாணங்களை இருதயங்களிலே வைத்து அவைகளை மனதிலே எழுதுகிறாராம். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய மனதிலே எழுதி கொண்டிருக்கிறார். கவனிங்கள், மனதிலே தேவனுடைய வார்த்தைகள் நிறைந்திருக்கும் போது அங்க வேற கவலைக்கும் பாரத்துக்கும் டிஸ்டர்பன்ஸுக்கும் இடமே கிடையாது. மனது பாருங்க இளைப்பாறுதல் நிறைந்த மனதாக மாறுகிறது. பழைய ஏற்பாட்டில் பாருங்க, கற்பலகைகளில் பிரமாணங்களை எழுதி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. பாருங்க, ஏன் கொடுத்தாருன்னா அவங்க யாருமே மறுபடியும் பிறக்கல. அவருடைய உள்ளத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண முடியல. அருமையான உள்ளம் கல்லாக இருந்தது. புது சிறுசியில் அவங்க மாறல. ஆகவே தேவன் கற்பனைகளில் எழுதி கொடுத்தாரு அவருடைய கற்பனைகளை. அந்த கற்பனைகளை சொல்லிட்டு கற்பனைகளில் எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே பாருங்க கற்பனைகளை மீறிட்டாங்க இல்லையா? முதலாவது கற்பனை என்னன்னா, எனக்கு ஒப்பான ஒரு சரூபத்தை நீ உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டான்னு சொல்லி கர்த்தர் முதலாவது கற்பனையை கொடுத்தாரு. அந்த கற்பனையை மோசே வாங்கிட்டு கீழே வர்றதுக்கு உள்ளேயே பாருங்க, இந்த ஆட்கள் காதில் கிடக்கிறது கழுத்தில் கிடக்கிறதெல்லாம் கழட்டி ஆரோன்ட்ட கொடுத்து ஒரு கண்ணுக்குட்டியை செய்து அருமையான அதை நிறுத்தி எய்த்திலிருந்து எங்களை கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகள் தான் சொல்லி முன்னால் விழுந்து பணிஞ்சிட்டு இருந்தாங்க. ஜனங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அருமையானவர்களே, கர்த்தரை டக்குன்னு நினைச்சிட்டாங்க, மறந்துட்டாங்க பழைய ஏற்பாட்டில். காரணம், அவருடைய உள்ளம் மறுபடியும் பிறக்கல. ஏன்னா இயேசு வரவில்லை, பரிசுத்த ரத்தத்தை சிந்தவில்லை. பாருங்க, மக்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பிரவேசிக்கவில்லை. மக்களுடைய உள்ளங்களிலே மக்களுடைய மனதிலே தேவனுடைய பிரமாணங்கள் எழுதப்பட இல்லை. மனதிலே தேவனுடைய பிரமாணங்கள் எழுதப்படாததுனால ஓரளவு தான் அவங்க வாழ்ந்தாங்களே ஒழிய வெற்றிகரமான தேவன் எதிர்பார்க்கிற வெற்றிகரமான வாழ்க்கையை அவங்க வாழலை. ஆனால் இன்றைக்கு நாம பாக்கியவான்கள். நான் சொல்லுறேன், மகா பெரிய பாக்கியவான்கள். நம்முடைய நாட்களில் இயேசு வந்து விட்டார். இயேசு நமக்காக பரிசுத்த ரத்தத்தை சிந்தி விட்டார். நம்முடைய உள்ளங்களை பாவங்களற கழுவி விட்டார். நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டிகளா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு தேவ ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்து பிரமாணங்களை எழுதுகிறார். அருமையானவர்களே, மனதிலே அவைகளை எழுதுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஆவியான நமக்கு செய்கிற மிகப்பெரிய உதவி, தேவனுடைய பிரமாணங்கள் நம்முடைய இருதயங்களிலே எழுதுகிறார். வார்த்தைகள் நம்முடைய ஆவியிலே வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். வெளிப்பாட்டை பாருங்க நம்முடைய மனதுக்கு அறிவாக தருகிறார். மறுபடியும் சொல்கிறேன், தேவ ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே வசனங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்பாட்டை மனதிலே அறிவாக தருகிறார். வசனத்தை குறித்த அறிவு மனதை நிரப்பும் போது வாழ்க்கை நங்கூரம் பாய்ச்சப்பட்ட கப்பல் போல உறுதியாக இருக்கும், நிலையானதாக இருக்கும். கவனிங்க, கடல்ல கப்பல் நிக்குது, அலை ஆட்டுது, காத்து அசைக்குது. ஆனா கப்பல் எங்கேயும் போறதில்லை, அங்கேயே தான் நிக்குது. ஏன்னா நங்கூரத்தை பாய்ச்சிருக்கிறாங்க.
தேவனுடைய பிரமாணங்கள் அருமையான நம்முடைய உள்ளங்களிலே எழுதப்பட்டு மனதிலே எழுதப்படுமானால் நம்முடைய வாழ்க்கை நங்கூரம் பாய்ச்சப்பட்ட கப்பல் போல அருமையான ஒரே இடத்துல நிலையானதாக இருக்கும். சில அசைவுகள் ஏற்படலாம், சில பிரச்சனைகள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம். ஆனால் நம்மளை யாரும் பாருங்க அடிச்சுட்டு போக முடியாது. நம்ம நிலையாக இருப்போம், வெற்றிகரமாக இருப்போம். இருக்கிறீங்களா? பாருங்க, அப்படிப்பட்ட அருமையானவர்களே பாக்கியம், அப்படிப்பட்ட சாக்கியம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. திருப்பம் சீக்கிரம் நீதிமொழியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 15:22. ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சித்தியாமல் போகும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். பாருங்க, சித்தியாமல் போகும்னா எண்ணங்கள்ல ஜெயம் உண்டாகாமல் போயிடும். ஆலோசனை இல்லைன்னா, கர்த்தருடைய ஆலோசனை இல்லைன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் ஆலோசனை இல்லைன்னா பாருங்க மனசுல எண்ணங்கள்ல ஜெயம் இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, எண்ணங்கள்ல ஜெயம் இல்லைன்னா வாழ்க்கையில ஜெயம் இருக்காது. கர்த்தர் என்ன பண்றாருன்னா வசனத்தை கொண்டு நம்முடைய எண்ணங்களை சித்திக்க பண்ணுகிறார். வசனங்களை கொண்டு நம்முடைய எண்ணங்களை உறுதிப்படுத்துகிறார். வசனங்களை கொண்டு நம்முடைய எண்ணங்களை அருமையானவர்களே பரிசுத்த எண்ணங்களாக, நீதியின் எண்ணங்களாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமான பாதையிலே நடத்துகிறார். மனது ரொம்ப முக்கியம். பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா மனதின் எண்ணங்கள் ரொம்ப 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 முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பங்கு வகிக்கிறது. வெற்றியின் எண்ணங்கள் இருந்துச்சுன்னா வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும். தோல்வியின் எண்ணங்கள் இருந்துச்சுன்னா வாழ்க்கை தோற்று போய்விடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கிராமத்து ஆளை பற்றி நான் கேள்விப்பட்டேன். கவனிங்க, அந்த ஆளு ஏதோ உடம்புல ஏதோ ஒரு ஃபீலிங், ஏதோ ஒரு பிரச்சனை, பல ஆண்டுகளுக்கு முன்பாக, இப்ப இல்லை, கிராமத்திலிருந்து அவன் பட்டணத்துக்கு டாக்டரை பார்க்கறதுக்காக வந்தானா. ஆஸ்பத்திரிக்கு டாக்டர்கிட்ட சொன்னாராம், எனக்கு என்னமோ பண்ணுது டாக்டர், என் உடம்பை பரிசோதிச்சு எனக்கு சிகிச்சை கொடுங்கன்னு சொல்லி கேட்டானா. டாக்டர் எல்லாம் செக்கிங் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொன்னாராம், நீ இந்த பிளட்டு யூரின்லாம் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு போப்பா. அந்த காலத்தில் பாருங்க, டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு போ, நீ உனக்கு அந்த ரிப்போர்ட்டை தபாலில் அனுப்புகிறோம். அந்த ரிப்போர்ட்டு கிடச்ச உடனே அந்த ரிப்போர்ட்டை அனுப்பிச்சி கொண்டுக்கிட்டு வா, அப்புறம் அதன் அடிப்படையில் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லி டாக்டர் சொன்னாராம். ஆகவே கிராமத்திலேருந்து வந்த ஆள் பாருங்க, அவருக்கு டெஸ்ட்டுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப ஊருக்கு போயிட்டாராம். 4 நாள் கழிச்சு ரிப்போர்ட் வந்துச்சான். ரிப்போர்ட் வந்த உடனே அந்த ரிப்போர்ட்டில் என்ன எழுதிருந்துச்சு தெரியுமா? உனக்கு ஹார்ட் சரியில்லை, உனக்கு லங்ஸ் சரியில்லை, உடம்புல ஒன்றுமே சரியில்லை, நீ சிகிச்சையெல்லாம் எடுக்காமல் இருந்தன்னா 3 மாதத்துக்கு மேலே நீ உயிரோடு இருக்க மாட்ட அப்படின்னு சொன்ன உடனே, நல்லா கவனிங்க, அப்படின்னு அதுல இருந்து ரிப்போர்ட்டை வாசித்த உடனே உடம்பெல்லாம் அவனுக்கு நடுங்க ஆரம்பிச்சிச்சான். பாருங்க, உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சான். ஹார்ட் வலிக்கிற மாதிரி இருக்குதான், லங்ஸ் வலிக்கிற மாதிரி இருக்குதான், மண்டை வலிக்குதான் பாருங்க. அப்புறம் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. மறுநாள் காலையில் அருமையாக வேக வேகமாக கிளம்பி டாக்டர்கிட்ட ஓடி வந்துட்டானா. ஓடி இவன் வர்ற வேகத்தையே பார்த்துட்டு அவர் என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டாராம். நீங்கள் தான் இந்த ரிப்போர்ட்டை அனுப்பிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி, ஒன்றுமே சரியில்லை, 3 மாதத்துக்கு மேலே நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லி எழுதிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை கையில் கொடுத்தானாம். பாருங்க, கொடுத்த உடனே அவர் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு இப்படி வாசித்து பார்த்தாராம். வாசித்து பார்த்துட்டு சொன்னாராம், தம்பி மன்னிச்சுக்கோ, இது உனக்குரிய ரிப்போர்ட்டு கிடையாது, இது இன்னொருத்தர் ரிப்போர்ட்டு தப்பாக உனக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் ரிப்போர்ட்டை தேடி எடுத்தாராம். பாருங்க, எடுத்துட்டு பார்த்துட்டு சொன்னாராம், ஒரு பிரச்சனை இல்லைப்பா, உனக்கு எல்லாம் நல்லா இருக்குது, சந்தோஷமா போயிட்டு வான்னு சொன்னாராம். பாருங்க, உடனே அவனுக்கு ஹார்ட் எல்லாம் வலி நின்றுச்சு, பாருங்க லங்கு வலியெல்லாம் நின்றுச்சு, உடம்பு நடுங்கிறதா நின்றுச்சு, சந்தோஷத்தோட போயிட்டு வரேன்ட்டு போனானா. மனசுல எண்ணங்கள் என்ன வேலை பண்ணுது பாருங்க.
அதனால தான் உலகத்தில் 1000 ரிப்போர்ட் வரட்டும், அருமையானவர்களே, நாம இந்த நல்ல ரிப்போர்ட்டை மனசில் வச்சிருந்தோம்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கிறீங்களா? பாருங்க, தேவனுடைய வார்த்தை நமக்கு நல்ல ரிப்போர்ட்டா இருக்குது. குட் ரிப்போர்ட், நற்செய்தி. எல்லாரும் சொல்லுவோம் நற்செய்தி. தேவனுடைய வார்த்தை நமக்கு நற்செய்தியா இருக்கு. உலகம் முழுவதும் துர்ச்செய்தியா இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு நற்செய்தி எரிஞ்சிருக்கிறேன், வச்சிருக்கிறேன், அது என் வார்த்தைக்குள்ள இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இப்போ வாசித்து முடிப்போம். சங்கீதம் 112, சங்கீதம் 112 1வது வசனம் பாருங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நேசிக்கிறீங்க? சில ஆட்கள் பாருங்க, நாளெல்லாம் செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறான். நாளும் பொழுதும் வீணா போகுது. பார்க்க வேண்டாத காரியத்தை பார்த்து அருமையான வாழ்க்கை சீரழியுது. ஆனால் அதுல இருந்து விடுதலை ஆக முடியல. கவனியுங்கள், நாளும் பொழுதும் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையிலே பிரியமாயிருந்து தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, அவருடைய கட்டளைகளிலே மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பெரிய பாஸ்டர் கூட நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறேன். அவங்ககிட்ட நான் பார்த்த மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா, எப்பவும் இந்த பைபிளை வாசித்துட்டே இருப்பாங்க, வசனங்களை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது அவரிடத்துல இருக்கிற பாருங்க மிகப்பெரிய ஒரு தன்மை. மற்ற காரியங்களாம் செய்தாலும் இதில் அதிகமான நேரத்தை செயல்படுத்தி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஊழியம் பெருசாக வளர்ந்தது மட்டும் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இன்னைக்கும் நமக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க. பெரிய பாஸ்டருக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் அவங்க தான் எனக்கு ஞாபகம் வருது. அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்ப பாருங்க 6வது வசனம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். எத்தனை பேர் அசைக்கப்படாமல் இருக்க விரும்புகிறீர்கள்? அசைக்கப்படாத உறுதியான வாழ்க்கை அருமையான கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்குது. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அப்புறம் பாருங்க 7வது வசனம். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். 8வது வசனம் பாருங்க. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். அசைக்கப்படாதிருப்பான், பயப்படாதிருப்பான், திடனாயிருப்பான், உறுதியாயிருப்பான், சத்துருக்களை ஜெயிக்கிறவனாயிருப்பான். ஆமேன். அப்படிப்பட்ட அருமையானவர்களே, பலனும் வல்லமையும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நேசியுங்க, தேவனுடைய வார்த்தையை வாசியுங்க, தேவனுடைய வார்த்தையை உள்ளத்தில் வையுங்க, தேவனுடைய வார்த்தையை மனதில் வையுங்க, தேவனுடைய வார்த்தையை வாயில வையுங்க. உறுதியாயிருப்பீர்கள், திடனாயிருப்பீர்கள், ஜெயிக்கிறவர்களாயிருப்பீர்கள், உயர்கிறவர்களாயிருப்பீர்கள். யாரும் உங்களுடைய உயர்வை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆமேன். எல்லாரும் தயவுசெய்து எழுந்தினர். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுடையதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எங்களுடைய சரீரங்களை குணமாக்குகிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எங்களுடைய மனதை இளைப்பாற பண்ணுகிறதா இருக்கிறது. வார்த்தையின் வல்லமையினாலே கர்த்தாவே நாங்கள் சமாதானத்தோடு வாழ, சமாதானத்தினால் நாங்கள் நிறைந்திருக்க அனுகிரகம் செய்வீராக. வார்த்தைகளை மனதிலே வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தையோடு அதிகமாய் பழக எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தையை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, வார்த்தையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இது செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.